Good morning, everyone. Good morning, sir. 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 Good morning. Good morning, sir. Good morning, sir. Okay, so yesterday I gave you 3 homework programs. என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா இந்த 3 homework ப்ரோக்ராமையுமே ஆல்மோஸ்ட் நிறைய பேர் முடிச்சு காமிச்சிட்டாங்க. ஸோ த 3 homework programs வேர் லைக் திஸ். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ரிவர்ஸ் கிவன் நம்பர், ஒரு நம்பரை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான கோடிங்க. இது நான் ஆல்ரெடி இதுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருந்தேன். க்ளூன்னு சொல்கிறத விட சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் டிஜிட்ஸ் ஆஃப் எ நம்பர், அந்த ப்ரோக்ராம் மாதிரியே தான் இது வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரே ஒரு இடத்துல மட்டும் சின்ன சேஞ்ச், ஒரு லைனில் மட்டும் ஒரு சேஞ்ச் பண்ணினீங்க அப்படின்னா போதும்னு சொன்னேன். ரைட் அ சி ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த பிக்கஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் ஆஃப் என் நம்பர்ஸ். அதுவும் நான் வந்து இதனுடைய பேஸ் ப்ரோக்ராம் வந்து நேற்று கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. பிக்கஸ்ட் ஆஃப் என் நம்பர்ஸ்க்கான கோடிங் வந்து நேற்று நான் கிளாஸில் கொடுத்துருந்தேன். அடிஷ்னலாக அதே ப்ரோக்ராம்லேயே பிக் ஆஸ் வெல் ஆஸ் ஸ்மால் ரெண்டுத்தையுமே வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரோக்ராமை தான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கில் கொடுத்துருந்தேன். அதையும் நிறைய பேர் கொஞ்சம் யோசித்து பண்ணிட்டீங்க. அடிஷ்னலாக ஒரு லைன் ஒன்று போட்டு அதே ப்ரோக்ராமில் செஞ்சிட்டிங்க, விச் இஸ் வெரி குட். அண்ட் த லாஸ்ட் ஒன், சி ப்ரோக்ராம் டு பிரிண்ட் ஆஸ்ட்ரிக்ஸ் ஆஸ் ஷோன் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்குலர் மேனரில் ஆஸ்ட்ரிக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கோடிங் கொடுத்துருந்தேன். இதுவும் வந்து இதுதான் இருக்கிறதுலே வந்து சிம்பிளஸ்ட். ஆஸ்ட்ரிக்ஸை வந்து இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றது ரீசன் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணின ஆஸ்ட்ரிக்ஸ்க்கான கோடிங் வந்து கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணினோம். அதுதான் இப்போ வந்து ஸ்க்ரீன்லேயும் இப்போ நான் டைப் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த கோடிங்கை. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து எனக்கு ஆஸ்ட்ரிக்ஸை பிரிண்ட் பண்ணோம். இந்த கொஷனில் எப்படி இருக்கோ இந்த மாதிரி n வேல்யூ 5 இன்புட் கொடுத்தா, n வேல்யூ 5 கொடுத்தா இந்த மாதிரி ஆஸ்ட்ரிக்ஸ் வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ 10 கொடுத்தீங்கன்னா 10 ரோஸ்க்கு வந்து இந்த ஆஸ்ட்ரிக்ஸ் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். இதை வந்து நான் ட்ரையாங்குலர் ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட் ரோவில் ஒரு ஆஸ்ட்ரிக், செகண்ட் ரோவில் 2 ஆஸ்ட்ரிக், தேர்ட் ரோனா 3, ஃபோர்த் ரோனா 4, ஃபிஃப்த் ரோனா 5, அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது 10th ரோன்னு வர்றப்ப 10 ஆஸ்ட்ரிக்ஸ் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுவும் சொல்லிட்டேன். நான் வந்து ஆல்மோஸ்ட் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, ஒரே ஒரு இடத்துல ஒரு சின்ன கேரக்டரை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், ஒரு எழுத்தை மட்டும் மாற்றிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும் அப்படின்ட்டு சொன்னேன். பட் இந்த ப்ரோக்ராம் டீப்பராக இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நேற்று கிளாஸ் வந்து முடித்தோம். டீட்டெயில்டாக எப்படி இந்த நெஸ்டட் ஃபார் லூப்ஸ் வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நெஸ்டட் ஃபார் லூப்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயில்டாக தெரிஞ்சிச்சுன்னா, ஸோ இப்போ எந்தெந்த இடத்துல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணினா உங்களுக்கு என்ன மாதிரியான அவுட்புட் வந்து கிடைக்கும் அப்படின்றது புரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த நெஸ்டட் ஃபார் லூப்பை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளார போய் இன்டெப்த்தாக we are going to step into each line of the program and see how this works. For loop பற்றி நான் இன்னொரு விஷயமும் வந்து சொல்லணும். நாட் ஓன்லி ஃபார் லூப், திஸ் இஸ் காமன் ஃபார் எனி கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஈவன் ஃபார் இஃப் ஸ்டேட்மெண்ட். இந்த ப்ராக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று போடுறோம், இந்த ப்ராக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போடுறோம். இது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் போடணும், எந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவசியம் இல்லை, கேன் எனிஒன் டெல்? யாராவது சொல்ல முடியுமா? எல்லா சுச்சுவேஷன்ஸ்லையும் இந்த ப்ராக்கெட் போட்டே ஆகணுமா? இந்த மாதிரி ப்ராக்கெட் போடுறோம், இஸ் இட் நெசசரி இன் ஆல் த கேசஸ்? எல்லா சுச்சுவேஷன்ஸ்லையும் இந்த ப்ராக்கெட் நம்ம போடணுமா? அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் அங்கே ப்ராக்கெட்ஸ் வரும் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. இஃப் யூ ரைட்டிங் இஃப் ஸ்டேட்மெண்ட் லைக் திஸ், இஃப்னு போடுறீங்க, இந்த இடத்துல ப்ராக்கெட் கண்டிஷன் கொடுக்கறதுக்கு இந்த ப்ராக்கெட் போட்டாகணும். இந்த கர்லி பிரேசஸ் போடுறோம் இதுக்கு கீழே, எல்லா கேசஸ்லையும் இந்த ப்ராக்கெட்ஸ் போடுறோமா? ஆர் வாட் இஃப் வி ரைட் அன் இஃப் ஸ்டேட்மெண்ட் லைக் திஸ்? இந்த மாதிரி இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதுனா என்ன? கீழே இந்த இடத்துல எனக்கு ஸ்டேட்மெண்ட். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ? இந்த லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் இருக்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து என்ன? கேன் எனிஒன் சே? யாராவது சொல்ல முடியுமா? அது புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இந்த ப்ராக்கெட்ஸை போடணும், எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ப்ராக்கெட்ஸ் தேவையில்லை அப்படின்ட்டு உங்களுக்கு புரியும். ப்ரோக்ராமோட ஃப்ளோவையும் கொஞ்சம் பெட்டராகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். யாருக்கும் தெரியல எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அந்த ப்ராக்கெட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், இன் வாட் சுச்சுவேஷன்ஸ் we do not, ஆர் இன் வாட் சுச்சுவேஷன்ஸ் த ப்ராக்கெட்ஸ் ஆர் நாட் நெசசரி அப்படின்னு, இல்லையா? ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இந்த மாதிரி பேரான்சிஸ் கர்லி பிரேசஸ் போடணும் அப்படின்னா, ஓகே, எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இந்த ப்ராக்கெட் வந்து போடணும் அப்படின்னா,
if you have more number of statements to be executed within the control, இந்த கண்ட்ரோல் ட்ரூவாவோ ஃபால்ஸாவோ ஆச்சு அப்படின்னா மோர் தேன் ஒன் ஸ்டேட்மெண்ட்ஸ் டு பி எக்ஸிக்யூட்டடாக இருந்துச்சுன்னா ப்ராக்கெட்ஸ் வந்து போடணும். அதர்வைஸ் யூ நீட் நாட் கிவ் எனி ப்ராக்கெட். யூ கேன் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும், தேர் இஸ் ஒன்லி ஒன் ஸ்டேட்மெண்ட் டு பி எக்ஸிக்யூட்டட் வித்தின் த கண்ட்ரோல் அப்படின்னா யூ நீட் நாட் கிவ் த ப்ராக்கெட். இட் இஸ் நாட் நெசசரி. இந்த curly braces இஸ் நாட் நெசசரி. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாருங்களேன், இந்த இடத்துல இந்த ஃபார் லூப் இன்னர் ஃபார் லூப் போட்டிருக்கேன். இந்த ஃபார் லூப் வந்து இந்த ஃபார் லூப்குள்ளார எனக்கு ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் தேர், ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் தேர் வித்தின் திஸ் ஜே லூப். சரி, ஓகே, வித்தின் திஸ் ஜே லூப் வி ஹேவ் ஒன்லி ஒன் ஸ்டேட்மெண்ட். ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. இதில் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கிறபோது இந்த ப்ராக்கெட், இந்த curly braces இஸ் நாட் required. You can give directly like this. Okay, answer my next question. How many statements are there within the I loop? I loop குள்ளார எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு? ஓகே, யூ டெல் மீ ஒன் திங். இந்த மெயின் போட்டு இங்கே ஒரு ப்ராக்கெட், அதை முடிச்சு நம்ம அடுத்த கொஸ்டினும் கேட்டுட்டோமா? இந்த மெயின் ஃபங்க்ஷன், இதுக்குள்ளார மொத்தம் எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு? How many statements are there within this main function? Tell me. How many lines? How many executive? 1 10. யாருடைய ஆன்சர் வந்து 10? 2 3 சொல்லுங்க. அப்படியே 1 2 3ன்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்றா வாங்க. அதில் ஏதாவது ஒன்று கரெக்டாக இருந்துடும். 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கா? இப்போ நான் அந்த ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கேனே, அதுக்குள்ளார 3 ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கு. How many statements are there within this? This is a compound statement. ஆல்ரெடி ஒரு கிளாஸில் சொல்லியிருக்கேன், வாட் இஸ் அ சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் அண்ட் வாட் இஸ் அ காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக எனக்கு டெஸ்ட் வைக்கிறதா இருந்ததுன்னு நினைக்கிறேன் இல்லையா? 5 sir. 1 2 1 2 3 5 ஸ்டேட்மெண்ட்ஸா பிரியங்கா? சரி பிரியதர்ஷினி, எப்படி 5 ஸ்டேட்மெண்ட்ஸ்? எந்த லைன் நம்பர் சொல்லாமா? விச் ஆல் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லுங்க. எதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ்? இதில் ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டு அதுக்குள்ளார எவ்வளோ ஸ்டேட்மெண்ட்ஸ், நான் எழுதிட்டு அதுக்குள்ளார எவ்வளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்குறேன், இதையே சொல்ல முடியல அப்படின்னா எப்படி? 4 statements. 4 statements. 4 statements is right. What are the 4 statements? என்னென்ன 4 statements இருக்கு? Int I, j. சரி விடுங்க, ஸ்டார்டிங் மட்டும் சொல்லுங்க, ஃபுல் லைனை படிக்க வேண்டாம். இன்ட்னு எழுதி இருக்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் கம் டு த நெக்ஸ்ட். ஓகே, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்புறம் மேக் இட் ஃபாஸ்ட். Print out. ஓகே, திஸ் இஸ் ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2. அப்புறம் scanf is statement number 3. Then for loop is statement number 4. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு லைனையும் நான் இப்போ செப்பரேட் பண்ணி பாக்ஸ்குள்ளார போட்டேன் அப்படின்னா திஸ் இஸ் அ ஸ்டேட்மெண்ட், திஸ் இஸ் ஒன் ஸ்டேட்மெண்ட், திஸ் இஸ் அனதர் ஸ்டேட்மெண்ட், திஸ் இஸ் த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் திஸ் ஒன் இஸ் த ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ஒரு ஃபார் லூப். அவ்வளோதான். இப்போ இந்த ஃபார் லூப்குள்ளார எத்தனை ஸ்டேட்மெண்ட்? இந்த ஐ லூப்னு இப்போ இந்த 4th ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இதுக்குள்ளார எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஃபார் லூப்குள்ளார இப்போ இந்த ப்ராக்கெட்ஸ் இங்கே ஆரம்பிச்சிருக்கு, இங்கே முடிஞ்சிருக்கு. How many statements are there? 2 sir. 2 statements. 3 1 2 statements are there. What are the 2 statements? For அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்ட் printf ஸ்டேட்மெண்ட். இந்த ஃபார் லூப் ஒரு ஸ்டேட்மெண்ட். திஸ் ஃபார் லூப் இஸ் a ஸ்டேட்மெண்ட். இதுக்குள்ளார 2 ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார் லூப் அப்படின்றது. திஸ் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் printf. ஸோ இப்போ இந்த ஃபார் லூப்குள்ளார இந்த ப்ராக்கெட்ஸ் வந்து அவசியமாக, இந்த ப்ராக்கெட் போட்டிருக்கேன், இது அவசியமா இல்லையா? கம்பல்சரியாக போடணுமா போட வேண்டாமா? போடணும். போடலை அப்படின்னா என்ன ஆகும்? எந்த மாதிரி சுச்சுவேஷனில் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த ப்ராக்கெட் போட வேண்டாம்னு சொன்னேன்? only one statement இருந்தா போட வேண்டாம். ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தால் போட வேண்டாம்னு சொன்னேன். இப்போ இங்கே வந்து 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார் லூப்குள்ளார 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. இந்த ஃபார் லூப்குள்ளார 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த ப்ராக்கெட்டை போட்டிருக்கோம். ஓகே, இப்போ இந்த லூப்புக்கு வாங்க, இங்கே ஜே லூப்புக்கு வாங்க. இந்த ஜே லூப்புக்குள்ளார எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது? அந்த ஜே லூப்புக்குள்ளார there is only one statement. One statement, sir. ஒரே ஒரு printf ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இருக்குது. அதனால அங்கே ப்ராக்கெட் வந்து curly brackets வந்து தேவையில்லை. ஓகே, ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இன்னும் முதல்ல எவ்வளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்றத ஒரு ப்ரோக்ராமில் தெரியல அப்படின்னா இன்னும் லூப்ஸ் வரைக்கும் வந்துட்டோம். ஸ்டில் யூ ஆர் unable to say how many statements are there in a program, in a written program, ஆல்ரெடி எழுதின ப்ரோக்ராமில். இது வந்து கிளியராக வந்து இருக்கணும். இதுலேயே அப்புறம் கிளியராக இல்லை அப்படின்னா அப்புறம் நெஸ்டிங் எல்லாம் எப்படி புரியும்? ஒரு லூப் உள்ளார இன்னொரு லூப் நம்ம இந்த மாதிரி எழுதுகிறோம், அதில் எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டுலாம் வந்து எப்படி புரியும்?
ஓகே, இப்போ நான் அந்த பிராக்கெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு சொல்லுங்கள், இந்த ஃபார் லூப்குள்ளார, இந்த ஐ லூப்குள்ளார how many statements are there? 2 statements, sir. 2 statements. The 2 statements are for loop. ஃபார்ன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட், printf அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். Printf. இந்த ஃபார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளார ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் வந்து இருக்கு. அப்போ இந்த ஃபார் இந்த ஒரு ஐயோட வேல்யூக்கும் இதுவும் இந்த போர்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும், அப்புறம் இந்த போர்ஷனும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். போத் திஸ் போர்ஷன்ஸ் வில் கெட். அப்போ இது வந்து ஆஸ் அ ஹோல் திஸ் இஸ் அ செப்பரேட் ஸ்டேட்மெண்ட். அதுக்குள்ளார இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடாது. அவுட்டர் லெவலில் கன்சிடர் பண்ணும்போது we have only 4 statements in this program. So இப்போ as a whole இது வந்து this is a statement block. நான் ஆல்ரெடி சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டையும் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் பற்றி சொல்லியிருக்கிறேன். If there is only one statement that is to be executed, it is a single statement or a simple statement அப்படின்னு சொல்கிறோம். If there are more number of statements to be executed, we have to enclose those statements within curly braces and that becomes a compound statement. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார் லூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we have 2 statements to be if you take this for loop, there are 2 statements to be executed, and since there are 2 statements to be executed, we have put those 2 statements within curly braces. Now this as a whole becomes a compound statement. இது வந்து ஒரு compound statement ஆகுது. எனக்கு புரியுதா? இது முதல்ல புரியுதா? இந்த ப்ரோக்ராமுடைய ஸ்ட்ரக்சர் முதல்ல புரியணும். ப்ரோக்ராமுடைய ஸ்ட்ரக்சரே புரியல அப்படின்னா அப்புறம் எந்த லூப்குள்ளார எது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றது தெரியாமலே வந்து போயிடும். இப்போ இந்த கேர்லி பிரேசஸ்குள்ளார நான் போட்டிருக்கேன். ஒய் திஸ் கேர்லி பிரேசஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் ஐ நீட் போத் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் டு பி எக்ஸிக்யூட்டட் ஃபார் ஈச் ஐட்ரேஷன் வித் இன் த ஃபார் லூப். அந்த ஃபார் லூப்குள்ளார ஒரு ஐ வேல்யூக்கும் எனக்கு இந்த 2 ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். இஃப் ஐ டோன்ட் யூஸ் திஸ் கேர்லி பிரேசஸ், இந்த கேர்லி பிரேசஸை நான் இந்த சுச்சுவேஷன் இந்த கோடிங்கில் நான் போடலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ எம் ரைட்டிங் சம்திங் லைக் திஸ், ஐ எம் ரிமூவிங் த கேர்லி பிரேசஸ். இப்போ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நான் இன்னர் லெவலில் போட்டு இருந்தால் கூட இப்போ நீங்கள் எனக்கு கேன் யூ டெல் மீ இப்போ இந்த ஃபார் லூப்குள்ளார எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஐ லூப்குள்ளார 2 statements, sir. 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். ப்ராக்கெட்டே போடல அப்புறம் எப்படிப்பா 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும்? ப்ராக்கெட் போடலனாலே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கிறதா அர்த்தம். திரும்ப திரும்ப எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கிறேன்? If there are no curly braces, it means only one statement is there within that loop. Bracket எங்கே இருக்குது? இப்போ இங்கே brackets இருக்குது, many statements are there. இங்கே இந்த ஃபார் லூப்க்கு என்ன bracket போட்டிருக்கேன்? ஒரு bracketமே போடலையே. அப்போ how many statements are there? Only one statement is there. இது ஒன்று தான் இருக்குது. அப்போ இங்கே நீங்கள் printf இங்கே தள்ளி எழுதுறதுனால இது இந்த ஃபார் லூப்குள்ளார இருக்குன்ட்டுலாம் அர்த்தம் கிடையாது. நீங்களா டேப் உங்கள் ஸ்பேஸை விட்டு அடிச்சிருக்கிறீங்க, அவ்வளோதான். இது இங்கே இருக்கிறதா தான் அர்த்தம். அது புரிஞ்சுதா? இந்த ஸ்ட்ரக்சர், இந்த லெவல் ஸ்ட்ரக்சர்ஸை முதல்ல நீங்கள் தரவா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிச்சுன்னா தான் எந்த ஃபார் லூப்குள்ளார என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களால். இப்போ இப்படி போட்டோம் அப்படின்னா வில் பி கெட்டிங் ஆல் த ஆஸ்ட்ரிக்ஸ் இன் அ சிங்கிள் லைன். ஒரு ப்ராக்கெட் தான், பட் அந்த ப்ராக்கெட் வில் பிரேசஸ் தான், அந்த கேர்லி பிரேசஸ் தட் இஸ் கோயிங் டு மேக் டிஃபரன்ஸ். All the asterisks will be printed in a single line, and finally after printing all the asterisks ஒரு \n next new line character வந்து எனக்கு print ஆகும். Okay, so now let us put a bracket here. இந்த printf இந்த இடத்துல போட்டுட்டு இந்த இடத்துல நான் bracket வந்து போடுறேன். bracket போட்டுட்டு ரன் பண்ணனா எனக்கு curly braces போட்டுட்டு ரன் பண்ணனா எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்க. போடலை அப்படின்னா என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்க. enter the number of rows அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் வந்து 6 ரோஸ்ன்னு கொடுக்குறேன். 6 அப்படின்ட்டு இன்புட் தரேன். அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஐ எம் கெட்டிங் இட் ரைட். எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ 6 rows and 6 columnsக்கு எனக்கு ஆஸ்ட்ரிக்ஸ் வந்து எனக்கு கரெக்டாக வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. யூ ஜஸ்ட் ரிமூவ் த கேர்லி பிரேசஸ். இந்த இடத்துல இருக்கிற ப்ராக்கெட்டை கேர்லி பிரேசஸை ரிமூவ் பண்ணுங்கள். திஸ் வில் சேஞ்ச் த மீனிங் ஆஃப் த ப்ரோக்ராம். இப்போ நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். இப்போயும் நான் அதே 6 இன்புட் 6 அப்படின்ட்டு இன்புட் கொடுக்குறேன். see how the output is printed. ஓகே, ஸோ இது ரீசன் என்ன அப்படின்னா all the asterisks are printed in a single line because this printf is executed only once after executing this entire for loop. இந்த entire for loop எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த printf ஒரே ஒரு தடவை தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இந்த printfல தான் நம்ம நியூ லைனுக்கு போகிறதுக்கான the escape sequence கேரக்டரை வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ this bracket, this curly braces makes a difference. இந்த லெவலை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். now this will work right. ஸோ 10 அப்படின்னு சொல்லி இன்புட் கொடுத்தது எனக்கு 10 rows and 10 columnsக்கு இந்த மாதிரி எனக்கு ஆஸ்ட்ரிக்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. யூ கேன் பிரிண்ட் எனி கேரக்டர் ஹியர். எந்த கேரக்டர் வேணாலும் போட்டு நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, நவ் இது ஆக்சுவலாக நேற்று கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணின அதே ப்ரோக்ராம் தான். இப்போ நான் என்ன இதில் அடிஷ்னலாக இப்போ நான் உங்களுக்கு
புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கேன். புரிஞ்சிச்சா என்னன்னு எனக்கு தெரியல. வாட் ஐ ஹவ் ட்ரைட் இஸ் இந்த கேர்லி பிரேசஸ் உடைய இம்பார்ட்டன்ஸை அது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் போடணும், இன் வாட் சுச்சுவேஷன் திஸ் கேர்லி பிரேசஸ் ஆர் நாட் நெசசரி அப்படின்றத சொல்கிறதுக்காக. இப்போ நேற்று கிளாஸில் கொடுத்த அந்த ப்ரோக்ராமுக்கும் இப்போ நான் பண்ணியிருக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்னா, இங்கே இருந்த ஒரு ப்ராக்கெட்டை நான் கேர்லி பிரேசஸை ரிமூவ் பண்ணிட்டேன். பிகாஸ் ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எனக்கு கேர்லி பிரேசஸ் தேவையில்லை அப்படின்றதுக்காக. ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் தான் இது உள்ளார இருக்குது, இந்த ப்ராக்கெட்குள்ளார ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்றப்ப தேவையில்லை, அந்த ப்ராக்கெட் தேவையில்லை. தட் வில் ஜஸ்ட் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம். அவ்வளோதான், அதுக்காக அந்த ப்ராக்கெட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ புரியுதா இந்த ப்ராக்கெட் பற்றின விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்ட்டு? Yes, sir. Yes, sir. ஓகே. இப்போ now let us come to the actual இது எப்படி இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் எடுத்து ட்ரை ரன் பண்ணி எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. பட் வி வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரோக்ராம் லைன் பை லைன். ஒரு லைன்லேயும் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து we have the three variables I, we have j and we have n. Okay, so just put a table. In the sense we have declared the three variables have been declared here, and in the next line you are printing a message to enter the number of rows அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து பிரிண்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் மூலியமாக இன்புட் வாங்குறீங்க. ஸோ இப்போ n வேல்யூ வந்து நான் 5 அப்படின்னு சொல்லி இன்புட் கொடுக்க போகிறேன். if I am giving the value 5 in the keyboard, you know the purpose of scanf statement that receives the input from the standard input, that is the keyboard, and stores it in the memory location. ஸோ அப்போ n இருக்கிற லொக்கேஷனில் 5 வந்து ஸ்டோர் பண்ணிடும். அதுக்கப்புறம் இங்கே வந்து 5 வந்து ஸ்டோர் பண்ணிடுறோம். இப்போ இதுதான் இம்பார்ட்டண்ட், இந்த பார்ட்டுக்கு தான் இப்போ நம்ம வந்து வரோம். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. ஸோ இனிஷியலி த வேல்யூ ஆஃப் 5 வில் பி 1. ஜஸ்ட் அப்படியே ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. உங்கள் ஸ்க்ரீனில் வந்து முடிஞ்சால் ஜூம் இன் பண்ணி கூட பார்த்துருங்க. மொபைல் ஸ்க்ரீன்ஸில் எந்த அளவுக்கு அது கிளியராக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. போதுமான அளவுக்கு ஜூம் இன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இனிஷியலி த வேல்யூ ஆஃப் 5 போத் ப்ரோக்ராம் as well as this table should be visible for you. Initially the value of I will be 1. So the value of I is 1. We check the condition whether I is less than n. I is less than n na condition வந்து less than or equal to n வந்து condition is true. ட்ரூன்றதுனால இப்போ லூப்குள்ளார we enter into the loop. I வந்து 1 தான் இருக்கும் எப்போதுமே. ஆக்சுவலாக இன்னர் லூப் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவுட்டர் லூப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இதெல்லாம் வந்து லூப்ஸில் உள்ள ரூல்ஸ். இந்த மாதிரி நெஸ்டிங் போடும்போது when you are nesting one loop within another loop, இன்னர் லூப் எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவுட்டர் லூப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அதனால் ஐயோட வேல்யூ 1னே தான் இருக்கும். ஜே எக்ஸிக்யூட் ஆகி முடிகிற வரைக்கும், the entire j loop எக்ஸிக்யூட் ஆகி முடிகிற வரைக்கும் the value of I will be 1. After the completion execution of the j loop, this statement will be executed. printf போட்டிருக்கோம்ல, இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இது எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்புறம் திரும்ப கண்டிஷன் செக் பண்ணும். அப்புறம் திரும்ப ஒரு டைம் ஜே லூப் வந்து ஃபுல்லாக எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அப்புறம் வந்து ஒரு நியூ லைன் கேரக்டர் பிரிண்ட் ஆகும். அப்புறம் ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி we won't be having space to write the number of values here. அந்தளவுக்கு வந்து பெருசாக பட்டு போயிட்டே இருக்கும். I will just start and tell you. நீங்கள் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ எந்த பார்ட்டில் இருக்கோம் அப்படின்னா ஐ வேல்யூ வந்து 1 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணி இருக்கோம். நெக்ஸ்ட் we are checking the condition whether I is less than or equal to n. The condition is actually true. ட்ரூன்றதுனால it enters into the loop where it finds another loop. அது உள்ளார இன்னொரு லூப் ஒன்று இருக்குது. ஸோ அப்போ அந்த லூப் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன, வாட் ஒர்க் வில் பி டன் ஃபர்ஸ்ட்டு, திஸ் ஒர்க். இது என்னது, j equal to 1. j equal to 1 நான் அசைன் பண்ணுறோம். ஸோ the value of j is taken as 1. Now this condition is checked. j less than or equal to n is true. So it enters into the j loop now. ஓகே, ஐ லூப்குள்ளே என்டர் ஆகி ஜே லூப்குள்ளாரையும் இப்போ என்டர் ஆகிடுச்சு. ஜே லூப்குள்ளார நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ண சொல்லியிருக்கோம், ஒரு printf ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லியிருக்கோம். அந்த printf ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ஆஸ்ட்ரிக்கு பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸை வந்து பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ அப்போ அதனால் இந்த இடத்துல ஒரு இது வந்து let us consider this is the output. இங்கே தான் வந்து எனக்கு அவுட்புட் அப்படின்னு சொல்லி இந்த ஏரியாவில் வந்து வச்சுப்போம், ஏதாவது ஒரு இடத்துல வச்சுப்போம். let us have it here. ஓகே, ஒரு ஆஸ்ட்ரிக் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகுது. இந்த ஆஸ்ட்ரிக் பிரிண்ட் ஆன உடனே என்ன, வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தட் வில் பி எக்ஸிக்யூட்டட் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆஸ்ட்ரிக்ஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. Increment. இன்க்ரிமெண்ட்டா இந்த printf-ஆ?
Increment. இன்க்ரிமெண்ட். ஏன் இந்த printf Increment, sir. ஏன் இந்த printf இல்ல? Why not this printf? Because it is not within the J loop. J loop குள்ளார இல்ல. J loop குள்ளார ஒரே ஒரு printf ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு. அந்த printf For loop குள்ள சார் ஃபர்ஸ்ட் அது வந்து சொல்லுங்க. சொல்ல வந்தது சொல்லுங்க. சொல்லிட்டீங்க சார். குட். ஸோ இப்போ இந்த ஜே லூப்குள்ளார ஒரு printf தான் இருக்கு. அதனால தான் இந்த பிராக்கெட்டை வந்து இங்கே நம்ம போட பிராக்கெட் இந்த இடத்துல நீங்கள் ஒரு வேளை இந்த இடத்துல ஒரு பிராக்கெட்டை போட்டு இங்கேயும் ஒரு பிராக்கெட் ஒரு curly braces போட்டிருந்தீங்கன்னா both these statements will be executed. But since we have clearly mentioned only one statement is there within the for loop, நெக்ஸ்ட் வந்து ஜே வந்து இன்க்ரிமெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ ஜே தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐ வந்து வில் பி த சேம். ஸோ ஜேவோட வேல்யூ இப்போ என்ன ஆகுது? 2 ஆகுது. 2 less than or equal to 5 condition is true. Next asterisk will be printed. Now j will be incremented to 3. 3 less than or equal to 5 condition check பண்றோம். இந்த j loop ஓட condition தான் check பண்றோம். 3 less than or equal to 5 the condition is once again true. So next another asterisk will be printed. j will be incremented to 4 now. 4 less than or equal to 5 once again the condition is true. Asterisk will be printed. Next coming to this place, increment the value of j. So j now becomes 5. 5 less than or equal to 5. 5 is less than or equal to 5 is true. So one more asterisk will be printed. Next the value of j will become 6. 6 less than or equal to 5. Condition now becomes what? Condition இப்போ false. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ஃபார் லூப்புக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும். இந்த ஃபார் லூப்புக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் இந்த printf ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, இந்த ஃபார் லூப்புக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் இந்த printf ஸ்டேட்மெண்ட். இந்த printfல நீங்கள் என்ன பண்ண சொல்லியிருக்கீங்க? ஒரு \n போட்டிருக்கீங்க. \n அப்படின்னா என்ன அர்த்தம்? நியூ லைன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு என்டர் கீயை ஸ்ட்ரைக் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ கர்சர் வந்து இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் நத்திங் வில் பி பிரிண்டட். கர்சர் இங்கே வந்துடும், அவ்வளோதான். இந்த கர்சர்ன்றது இந்த பிளிங்கிங் கர்சர் ஒன்று இருக்கும் இல்லையா, அது வந்து இப்போ நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓகே, ஆஃப்டர் எக்ஸிக்யூட்டிங் திஸ் printf ஸ்டேட்மெண்ட், இந்த இப்போ ஃபார் லூப் எக்ஸிக்யூஷன் முடிஞ்சிருச்சு, printf ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன ஆகும் சொல்லுங்க பார்ப்போம். மேலுக்கு for loop சார் i equal to 1, i less than or equal to n. ஓகே, அந்த கண்டிஷனுக்கு போயிட்டு எக்ஸிக்யூட் ஆகும் சார். இந்த ஃபார் லூப் இன்னும் முடியல. ஓகே, இந்த ஃபார் லூப் ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஓகே, ஆஃப்டர் this printf statement இங்கே closing bracket, this closing bracket is associated with this for loop, I loop. அதுக்கான இன்க்ரிமெண்ட் பொசிஷனுக்கு போகும். இதுக்கான இன்க்ரிமெண்ட் பொசிஷனில் போய் இந்த ஒர்க்கை வந்து செய்யும். அந்த ஒர்க்கை செய்யும்போது இப்போ now I will become what? 2 increment by 2. I will be incremented by 2. 2 less than or equal to 5 condition is true or false? True. இந்த கண்டிஷன் செக் பண்ணுது. 2 less than or equal to 5 condition is true. ட்ரூன்றதுனால இப்போ என்ன, இப்போ ஒன்ஸ் அகைன் எங்கே வருது? இந்த ஃபார் லூப். ஓகே, இப்போ இங்கே திரும்ப வந்து என்ன ஆகுது? ஜே வேல்யூ 1. ஜே வேல்யூ இப்போ ஒன்ஸ் அகைன் இஸ் இனிஷியலைஸ் டு 1. புரியுதா? அப்புறம் திரும்ப இது அப்படியே அடுத்த செட் ஆஃப் அடுத்த சீக்வன்ஸ் வந்து அப்படியே எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த கண்டிஷன் செக் பண்ணோம். 1 less than or equal to 5 condition is true. ஸோ asterisk will be printed. asterisk இப்போ எங்கே பிரிண்ட் ஆகும்? கர்சர் இருக்கிற இடத்துல தான் பிரிண்ட் ஆகும். கர்சரோ இப்போ நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துருச்சு. அதனால asterisk வந்து இப்போ எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகிடுது. திரும்ப j is incremented, condition is true, next asterisk is printed. j is incremented, condition is true, next asterisk is printed. j is once again incremented, condition is true, next asterisk is printed. j is incremented to 5. 5 less than or equal to 5 is true. Next asterisk is printed. Now j is incremented, so j becomes a 6. Now this condition turns false. இது ஃபால்ஸ் ஆன உடனே இந்த ஃபார் லூப் முழுக்க அடுத்த லைன் இந்த லைன் இருக்கு, printf \n. that brings the cursor to the next line. இங்கே வந்துடுது இப்போ கர்சர். இப்போ ஆஃப்டர் bringing the cursor to the next line, I should be incremented. Now I will become what? இப்போ I வேல்யூ என்ன ஆகிடும்? 3 ஆகிடும். எப்படி 1 ஆகும்? j I will become 3 now. இப்போ 3 less than or equal to 5 அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது the condition is true. Now it enters into the jth loop for the third time. Now once again j வந்து 1 ஆகும், 2 ஆகும், 3 ஆகும். இந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகிட்டே போகும். புரியுதா எப்படி நெஸ்டட் லூப் எக்ஸிக்யூட் ஆகுதுன்ட்டு? Yes, sir. So for each and every value of I, j will be ranging from 1 to n. So
இப்போ நான் இதை ஷார்ட்டாக உங்களுக்கு எழுதி காட்டணும் அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு வந்து ஐ வேல்யூ ஒன்னு இருக்கும். ஐ வேல்யூ ஒன்னாக இருக்கிறப்ப ஜே ஒன் ஆகும், 2 ஆகும், 3 ஆகும், 4 ஆகும், 5 ஆகும், 5 ஆகும், 6ம் ஆகிடும், கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் வந்து இது வந்து ஐ வேல்யூ, இது வந்து ஜே வேல்யூ. J next I will be incremented to 2. After that, once again J will start its work from 1, 2, 3, 4, 5, 6 ஆகும். Condition will become false. After that, I will become 3. அப்புறம் J will be once again ranging from 1, 2, 3, 4, 5. அப்புறம் I வந்து 4 ஆகும். J வந்து 1, 2, 3, 4, 5ன்னு 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அப்புறம் I வந்து 5 ஆகும். அப்புறம் J will be 1, 2, 3, 4 and 5. அப்புறம் ஃபைனலாக இது 6ம் ஆகும். எல்லா கேசஸ்லையும் 6 ஆகி தான் ஃபால்ஸ் ஆகும். அப்புறம் ஃபைனலாக ஐயும் வந்து 6 ஆகும். I 6 ஆச்சுன்னா இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா தட் will come out of the loop. ஸோ நெஸ்டட் ஃபார் லூப் ஒர்க் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் தான். அதாவது அதுக்கு காம்ப்ளிகேட்டட், பட் நீங்கள் வந்து யூ ஹாவ் டு பி வெரி கிளியர் வித் வாட் இஸ் ஹேப்பனிங் இஃப் யூ ரைட் அ ஃபார் லூப் ஸ்ட்ரக்சர் லைக் திஸ். ஆர் யூ கிளியர் வித் திஸ்? இதில் புரியுதா உங்களுக்கு எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி? ஃபஸ்ட்டு எடுத்ததுமே இதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக வந்து புரிஞ்சிடாது. ஈவன் ஃபார் மீ, நான் கற்றுக்கிறப்ப கூட ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயமா அது வந்து இல்லை. அதுக்கப்புறம் இது ரிலேட்டடாக நிறைய ப்ரோக்ராம்ஸை நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் ஓகே இதனுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க்கிங் எப்படி இருக்குது அப்படின்றதே உங்களுக்கு தெரிய வரும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ப்ராக்டிஸ். ஸோ யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். யூ ஹாவ் டு டூ இனஃப் ப்ராக்டிஸ். போதுமான அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கணும். ஸோ இப்போ நான் கம்மிங் டு த ஆக்சுவல் ஹோம்ஒர்க் ப்ரோக்ராம், இதை நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இது பாட்டு அப்படியே வந்து ஸ்க்ரீனில் இருக்கட்டும். ஆக்சுவல் ஹோம்ஒர்க் ப்ரோக்ராமில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, I asked you to print asterisk in the form of a triangle. இல்லை, இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் n வேல்யூ வந்து 5 அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஏன் இது வந்து ஸ்கொயராக வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு தெரியும். எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு ரோவில் எனக்கு 1 மட்டும்தான் வேணும். அப்போ நீங்கள் வந்து இதை ஒரு டேபிள் மாதிரி போட்டு அப்படியே எழுதி பாருங்களேன். எனக்கு இது வந்து ஐ வேல்யூ, இங்கே எனக்கு ஜே லூப். இன்னர் லூப் எப்போதுமே பெருசாக எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ஐ வேல்யூ 1 இருக்கிறப்ப எனக்கு ஜே வந்து 1 இருக்கணும், 2க்கெல்லாம் போகக்கூடாது. அப்புறம் ஐ வேல்யூ 2 இருக்கிறப்ப ஜே வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகும். 1ல் ஸ்டார்ட் ஆகி 2ல் முடிஞ்சிடணும். ஐ 3 இருக்கும்போது 1 ஜேவோட வேல்யூஸ், the value of j should be ranging from 1 to 3. And when I becomes 4, I 4 ஆகும்போது j வந்து 1ல் ஸ்டார்ட் பண்ணணும். எங்கே முடியணும்? 4ல் முடியணும். In between we have 2 and 3. I வந்து 5 ஆகும்போது j லூப் வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகணும். j லூப் வந்து 5ல் முடியணும். புரிஞ்சுதா? இது புரியுதா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு? இப்படி நீங்கள் பண்ணீங்க. இப்போ வந்து ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூ ஆஃப் ஐ அண்ட் ஜே த ஆஸ்டெரிஸ்க் ஷுட் பி பிரிண்டட். எனக்கு இந்த மாதிரி வரணும்னா இந்த லூப்பில் என்ன மாடிஃபை பண்ணினா வரும்? நம்மளுக்கு இங்கே வந்து இங்கே பாருங்கள், ஜே எனக்கு ஆரம்பிக்கிற வேல்யூ, எனக்கு இங்கே ஒரு இடத்துலையும் ஆரம்பிக்கிற வேல்யூ அண்ட் முடிகிற வேல்யூ வந்து பார்த்துங்க. ஜே இங்கே ஐ வந்து 1 இருக்கும்போது ஜே 1ல் ஆரம்பித்து 1லேயே முடிஞ்சிடணும். ஐ 2 இருக்கும்போது ஜே 1ல் ஆரம்பித்து 2ல் முடியணும். ஐ 3 இருக்கும்போது ஜே 1ல் ஆரம்பித்து 3ல் முடியணும். இங்கே பாருங்கள், ஐ 4 இருக்கும்போது ஜேவுடைய ஸ்டார்டிங் வேல்யூ அப்போ எப்போதுமே 1 தான், பட் எண்டிங் வேல்யூ டிஃபர் ஆகுது. ஜே வந்து 4ல் முடியணும். ஓகே, இங்கே பாருங்களேன், இந்த மேலே நம்ம பழைய ப்ரோக்ராமில் ஐ 1ல் ஸ்டார்ட் பண்ணணும். I 1ல் இருக்கும். when the value of I is 1, j should start from 1 and end at 5. இப்போ ஸ்டார்டிங் வேல்யூ 1, எண்டிங் வேல்யூ என்னது? 5. ஐ 2 இருந்தாலும் 1ல் ஆரம்பித்து 5ல் முடியணும். 3 இருக்கும்போது 1ல் ஆரம்பித்து 5ல் முடியணும். இதை ஜென்ரலைஸ் பண்ணும்போது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இதில் j வந்து எப்போதுமே 1ல் ஆரம்பித்து nல் முடியணும்னு சொல்கிறோம். இதில் கரெக்ட் தானே? இதில் அப்படி தானே நடந்திருக்கு. இந்த மேலே ஜே வந்து ஒரு ஐ வேல்யூக்கும் 1ல் ஆரம்பித்து nல் முடிஞ்சிருக்கு. பட் இங்கே nல் முடியல.
இங்கே எத்தனாவது வேல்யூவில் இங்கே வந்து ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூ ஆஃப் ஐ ஜே 1ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் எங்கே முடியுது? இங்கே 1ல் முடியுது. இங்கே செகண்ட் ஐ 2ஆக இருக்கிறப்ப 2ல் முடியுது. ஐ 3ஆக இருக்கிறப்ப 3ல் முடியுது. ஐ 4ஆக இருக்கிறப்ப 4ல் முடியுது. ஐ 5ஆக இருக்கிறப்ப 5ல் முடியுதுன்னா இதை ஜென்ரலைஸ் பண்ணும்போது 1ல் ஆரம்பித்து ஐயில் முடியுது. புரியுதுல்ல? அதனால தான் இதுக்கு ஐ லூப், இது வந்து ஐ லூப் 1லேருந்து ஆரம்பித்து 5 டைம்ஸ் வரைக்கும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 1லேருந்து 5 வரைக்கும். ஜே லூப் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூ ஆஃப் ஐ ஜே ஷுட் பி ரேஞ்சிங் ஃப்ரம் 1 to நாட் என். இன்ஸ்டட் ஜே ஷுட் பி ரேஞ்சிங் ஃப்ரம் 1 to ஐ. இதை மாற்றினீங்க அப்படின்னா இது எனக்கு இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைச்சிரும். நிறைய பேர் செஞ்சீங்க. பட் நான் இந்த சொன்ன குழுவை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல அங்கங்கே மாற்றி பார்த்து ஆன்சர் வந்துருச்சா நிக்கிலா? எஸ் சார். அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் சார். ஓ, அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா எப்படி லூப்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு? எஸ் சார். ஓகே, ரைட். ஸோ இதை நீங்கள் வேணும்னா நீங்கள் உங்கள் நோட்டில் அப்படியே எழுதிக்கிங்க. அப்படியே ஒரு பென்சிலில் இந்த கோடிங் எழுதி அதுக்கு பக்கத்தில் வந்து எழுதிக்கிங்க. ஆல்ரெடி கோடிங் எழுதிருப்பீங்க, ஏன்னா ஹோம்ஒர்க்கில் நீங்கள் அதை பண்ணியிருப்பீங்க. அது எழுதி அதை பக்கத்தில் வந்து அப்படியே ஒரு ரஃப் ஒர்க் மாதிரி நோட் பண்ணிக்கிங்க. now we will change this value of n to I. இதை வந்து ஐன்னே நான் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதை இப்போ நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஸோ enter the number of rows. I am going to give it as 10. இப்போ 10 ரோஸ்க்கு எனக்கு ஆஸ்ட்ரிக்ஸ் வந்து இந்த மாதிரி பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த ஃபார்ம் ஆஃப் அ ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். So those who have not completed the homework also, you can take this down. எழுதிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? இது உள்ள ஆஸ்ட்ரிக் தான் போடணுன்ட்டுல, நீங்கள் என்ன வேணால் போடலாம். யூ கேன் ஈவன் கிவ் யூ ஒரு நேம். உங்கள் நேமை கொடுத்து எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் ஜேஎஸ்இன் காலேஜுடைய நேமை ஷார்ட்டாக கொடுக்குறேன்னு வச்சுக்கோமே. ஜேஎஸ்இன் போட்டு ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுக்குறேன், ரன் பண்ணுறேன். enter the number of rows கேட்குது. 10 ரோஸ் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்குது. இது எழுதிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஹோம்ஒர்க்ஸ் கொடுப்பேன். இதே மாதிரி வேறு வேறு ஷேப்பில் பிரிண்ட் பண்ணணும். எழுதியாச்சா? எஸ் சார். ஓகே, take down the next homework. Program number 34 வந்து என்ன அப்படின்னா, write a C program to print asterisk as shown below அப்படின்னு போட்டுட்டு n bracketல for n is equal to 5. if இல்லைன்னா வந்து n வந்து 5 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அவுட்புட் எப்படி தெரியுமா வரணும்? இப்போ 1 2 3 4 5 1 2 3 4 1 2 3 1 2 3 1 2 1. பார்த்துக்கிட்டீங்களா? எப்படி இந்த ஷேப்பில் வந்து எனக்கு அவுட்புட் வரணும். எஸ் சார். ஓகே, ரைட். அடுத்தது இதே ப்ரோக்ராமை நான் ரிப்பீட்டடாக கொடுக்க போகிறேன். அதனால் இது 34லேயே நீங்கள் ஃபஸ்ட்டு இதை வர வச்சிட்டிங்க அப்படின்னா, இதை நீங்கள் இப்படி எழுதிட்டீங்க இல்லையா, இந்த மாதிரி எழுதியிருப்பீங்கள்ல, நோட்டில் வந்து சைடில் வந்து அடுத்தது இங்கே எழுதிக்கிங்க. நான் இப்போ போடுற மாதிரி ஆஸ்ட்ரிக்ஸை எனக்கு வந்து ஐ ஷுட் கெட் அவுட்புட் லைக் திஸ் ஆல்சோ. 34லேயே வேறு விதமாக எப்படி வரணும் அப்படின்னா, ஆஸ்ட்ரிக் 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 நான் கையாலே போட்டு காமிச்சிடுறேன். ஸோ ஆஸ்ட்ரிக் 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 நோட் பண்ணிக்கிங்க. இப்படி வரணும் இந்த ஷேப்பில். இன்னும் சொல்லணும்னா என் மேலே எழுதியிருக்கிறதும் கீழே எழுதியிருக்கிறதும் ஜாயின் ஆன மாதிரி வரணும். சைட்லேயே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்லேயும் வரும். இந்த மாதிரி ஷேப்பில் எனக்கு ஃபஸ்ட்டு வரணும். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி இது சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்தது த நெக்ஸ்ட் ஷேப் ஷுட் பி லைக் திஸ். ரெண்டையும் கம்பைன் பண்ணின மாதிரி இருக்கணும். கீழே போடுறேன். இன்ஃபேக்ட் இப்போ இட் ஷுட் கம் லைக் வாட் யூ ஆர் சீயிங் இட் ஆன் த ஸ்க்ரீன்.
if the value of n is 5. If I am giving the input as 5, I should get total of 9 rows. எனக்கு 9 rows வரணும் இந்த மாதிரி. டோட்டலாக இதை எண்ணி கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா there will be 9 rows. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 and 9 rows. ஓகே, இதுவும் வந்து n is equal to 5. அடுத்தது ட்ரை பண்ணலாமா? Shall we? Yes, sir. Yes, sir. Okay. If the value of n is 5, I should get something like this. 4 rows. 5th row எனக்கு இப்படி வரணும். நீங்கள் நடுவில் ஸ்பேஸ் கொடுக்குறதுனா கொஞ்சம் பெட்டராக இது அலைன் ஆகும். அது வேறு, தட் இஸ் டிஃப்ரெண்ட். நீங்கள் இப்படியே இப்போ பிரிண்ட் பண்ணுங்கள். ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி ஒய்டாக வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி எனக்கு வரணும். என்ன சொல்லணும்னா, திஸ் இஸ் நாட் எ ட்ரையாங்கிள், திஸ் ட்ரையாங்கிள் தான், பிரமிட். இது மாதிரி இருந்துச்சுன்னா அது ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம். திஸ் இஸ் அ பிரமிட் மாதிரி ஷேப்பில் இந்த மாதிரி வரணும். நோட் பண்ணிட்டீங்களா? இதுதான் ஃபைனல் ஷேப்பு. இஃப் யூ கிவ் n is equal to 5, I should get output like this. என்ன ஷேப்புன்னு இந்நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு டைமண்ட் ஷேப்பில் வரணும். ஐ ஷுட் கெட் த ஃபைனல். நீங்கள் எடுத்ததுமே நான் இதை ட்ரை பண்ணிங்கன்னா சத்தியமாக வராது. யூ ஓன்ட் கெட் இட். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இதை நீங்கள் கொண்டு வர முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை போடுறதுக்கு நேற்று செஞ்சிட்டீங்க. இன்றைக்கி நான் இந்த மாதிரி கேட்டிருக்கேன். ஐ ஷுட் கெட் எ ட்ரையாங்கிள் இன் திஸ் ஃபார்மேட். அதுக்கப்புறம் அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி வரணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இதுலேயே இது ரைட் சைடில் மட்டும்தான் இருக்குது. லெஃப்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி வரணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபைனல் அவுட்புட் ஃபைனலாக வந்து ஐ ஷுட் கெட் திஸ் இஸ் த லாஸ்ட் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ்னால் இன்னைக்கு ஹோம்ஒர்க்கில் உங்களுக்கு லாஸ்ட். நோட் பண்ணிட்டீங்களா? Yes, sir. Yes, sir. ட்ரை பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்கள். இப்போவே யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இதெங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் கொண்டு வரது அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் யோசிச்சு பண்ணுங்கள். இந்த லெஃப்ட் சைடில் எப்போதும் ஃபஸ்ட்டு காலமில் ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி. பட் கொஞ்சம் யோசிங்க, யார் திறமையாக செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யாருக்கு டேலண்ட் இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் இதை போட்டுட்டீங்க, இதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா ரியலி யூ ஆர் ஹைலி டேலண்டட்னு சொல்லுவேன் இந்த ஸ்டேஜில். ஓகே, எனி டவுட் இன்னைக்கு நம்ம ஐ ஆக்சுவலி வாண்டட் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் ஃபார் லூப்ஸ். அதுக்காக தான் அதிகமாக அந்த ஒரு சின்ன ப்ரோக்ராமாக இருந்தாலும் ஐ டுக் லாட் ஆஃப் டைம் இன் எக்ஸ்பிளைனிங் திஸ் ப்ரோக்ராம். நீங்களும் வந்து வீட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரீ டைமில் கிளாஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு தூக்கி போயிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கக்கூடாது. இதை நான் இப்போ போட்டு இங்கே எரேஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வீட்டில் திரும்ப ஒரு டைம் அந்த டேபிள் மாதிரி போட்டு ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூ ஆஃப் த வேரியபிள்ஸ் வித்தின் ஈச் லூப்பு வாட் இஸ் ஹேப்பனிங், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். புரிஞ்சுதா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து நான் ரொம்ப புது கான்செப்ட்ஸ்லாம் வந்து எதுவும் எடுக்கல. நேற்று பார்த்து அந்த ப்ரோக்ராம் நான் எக்ஸ்பிளைன் மட்டும்தான் வந்து பண்ணியிருக்கேன். ஹோம்ஒர்க் ப்ரோக்ராம் ட்ரை பண்ணுங்கள். we will see in tomorrow's class. If you have any doubt, you can stay here. Otherwise, you can leave the class. Thank you.